ராகு ஒரு மனிதர்ல திருமணத்துக்கு தடை பண்ணுவாரு, தொழில தடை பண்ணுவாரு, எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் கொடுப்பாரு. தோஷத்தை காட்டக்கூடிய ராகுங்க. ராகு வந்து ஒரு மனுஷனை எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கடைசியில பிடிக்குங்க. கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு துன்பத்தை கொடுத்து 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 ஒரு மனிதனை அப்படியே கொல்லாம கொன்னு கடைசியில இன்பத்தை கொடுக்கணும். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம், ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய குணம், எதுக்கும் பயப்படாத குணம், எல்லாமே கன்னி ராசி தான். என்றும் இளமை கன்னி. விசா பிரச்சனை, சொந்த குடியூர் விசா பிரச்சனை, வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவரும் இருந்தால் இந்த ராகுக்கு இது 12 இருக்கிறனால வெளிநாட்டுல வெளியூர்ல யோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒண்ணு வீடு கட்ட வைப்பாரு, வெளிநாடு யோகத்தை வைப்பாரு, வெளியூர் யோகத்தை. இந்த கால சர்ப்ப யோகம் இப்படிதான் கன்னி ராசி மனசுக்குள்ள தூண்டும். அம்மா சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பூரி சொத்து கண்டிப்பா வழக்கு இருக்கணும். இல்லைன்னா வண்டி வாகனம் செலவு பண்ணிருப்பீங்க, வாகனத்தை கடுமையான செலவு பண்ணிருப்பீங்க, வீட்டுல கடுமையான பணத்தை போட்டிருப்பீங்க, மனைவி கிட்ட, கணவர்கிட்ட, நண்பர்கிட்ட, கூட்டாளிட்ட, எதிரி பகை நீங்க பார்த்திருப்பீங்க. கேட்டு பாருங்க, 2 மாசமா இருக்காது மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவார் ஆமான்னு. இப்ப இருக்காதுங்க. வேலை கிடைக்காதெல்லாம் சூப்பரான வேலை, பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும் பாருங்க. எதிரே பார்த்துக்க முடியாது, வேலை சூப்பரா வரும் பாருங்க, கைக்கூடி வரும் பாருங்க. ஒரு பெரிய லெவல்ல வேலை உதவிகள் நீங்க போக போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது பாருங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி? கால சர்ப்ப யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா? ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி? 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார். எப்படி? இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தான் அந்த கன்னி ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 6வது ராசி. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கன்னி ராசியில இருக்கணுங்க. எத்தனை பேர் கன்னி ராசியில பிறந்தாலும் சரி, ஒரு சுறுசுறுப்பா நல்ல உழைக்கக்கூடிய திறமை, நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம், ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய குணம், எதுக்கும் பயப்படாத குணம், எல்லாமே கன்னி ராசி தான். என்றும் இளமை கன்னி. எப்படி? என்றும் இளமை. நீ எத்தனை வேலை வேணா கொடு, என்ன வேணா வேலை கொடு, அதை பார்க்க ரெடி. நான் எப்படி பண்ணு எனக்கு தெரியும், நீ சொல்லி கொடுக்காத. இதான் கன்னி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி. அது என்ன? கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி 2 இருக்கு. நான் தோஷத்துக்கு வரல, நான் யோகத்துக்கு மட்டும்தான் வருவேன். ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா கால சர்ப்ப தோஷம். கேதுக்குள்ள எல்லா கிரகம், நவகிரகத்துல 9 கிரகம் இருக்குங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா கால சர்ப்ப யோகம். இதுக்கான பதிவு தான் உங்களுக்கு ராஜா. அது எப்படி? உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தான் இது. அப்ப எல்லாருமே கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது யாருமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் பார்க்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவலான வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமர் நிறைய விஷயத்த அள்ளி அப்படியே அழகா கொடுத்துருக்காங்க. மூவ் பண்ணி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். எப்படி? நம்ம வெற்றி பாதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கணும். அதெல்லாம் எல்லா வீடியும் என்ன சொல்றேன், பொதுவும் எல்லா வீடியும் நான் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு கேது இங்க 12 இருக்காரா?
12ஆம் இடத்துல இருக்கார கேது, எங்க இருக்காரு ராகு 6ஆம் இடத்துல இருக்கார. இது என்ன பண்ணாரு? 12லயும் 6 இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கடனை கொடுத்திருப்பாரா? பகையை கொடுத்திருப்பாரா? எதிரியை கொடுத்திருப்பாரா? வம்ப கொடுத்திருப்பாரா? வழக்க கொடுத்திருப்பாரா? வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல வேலை பிரச்சனை பண்ணிருப்பாரா? மேலதிட்ட பிரச்சனை கொடுத்திருப்பாரா? இது எல்லாம் கேட்டீங்கன்னா கன்னிராசி அடுக்கடுக்கா சொல்லுவாங்க. ஆமாங்க. நீங்க கேளுங்க, சும்மா 2-3 மாசம் எப்படி இருந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க. கன்னிராசி ரீசெண்டா சொல்றேன். வேலை பார்க்குற இடத்துல நான் எல்லாத்துக்கும் சொல்ல, நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. இது எல்லாமே பொது பலன் நான் காரணம் சொல்றேன். ஏன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல திசா புத்தி நடக்காது. எல்லாரும் நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொரு திசை நடக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் லக்னம்பாங்க. ஏன்னா நீங்க இந்த கன்னிராசியில பிறந்தா எல்லாரும் ஒரே நேரத்துல யாருமே பிறக்க முடியாது. காலை, மாலை, இரவு இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப அந்த பிறக்கிற நேரத்தை லக்னம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதான் உயிர். நீங்க பிறக்கும் போது உயிர் வெளில வரும்போது அதான் லக்னங்கிறதான் உயிருங்கிறாங்க. அந்த உயிர் லக்னத்தை வச்சு 9 கிரகத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இது நடக்கும், இது நடக்காது. எதை சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சுதான் கரெக்டா இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார்த்தை ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். எப்படி? பிறக்கும் போது உள்ள கிரகத்தையும் இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ண வேண்டும். மேட்ச் பண்ணி கரெக்டா ஒரு பலனை கரெக்டா சொல்லலாம். அதனாலதான் பொதுப்பலன் நம்ம கொடுப்போம். அங்க நல்லா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய பலன் நல்லா மேட்ச் ஆகி கரெக்டா வரும், ஒர்க் அவுட் ஆகி வரும். அங்க சரியில்லைன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன் அங்க சரியா இருக்காது. அதனாலதான் எல்லா வீடியோலும் ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பலவீனத்தை கொடுக்கும். நம்முடைய பிறந்த கர்மா எப்படி? அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா உள்ள வச்சு பல்ல அடிச்சோம்னா நெத்தி அடி அடிக்கலாம். இதுக்கான எல்லா வீடியோ என்ன சொல்றேன், ஒரு பொது பலன். ஏன்னா இப்ப நேரம் நல்லா இருக்கு, ஏன் பயப்படணும்? நேரம் தோஷம் தான் பாதிக்கும், யோகம் ஏன்னா இந்த ராகுகேது வந்தா எல்லாருமே ஜாதக நோட்டை தூக்காத ஆளே இல்லை. நீங்க எடுத்து பாத்துக்கோங்க, எல்லாருமே ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஓடுவாங்க. நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா, எதுவும் பலவீனம் இருக்காது, அப்படி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இந்த ராகுகேது வந்துட்டாவே. ராகு ஒரு மனிதர்ல திருமணத்துக்கு தடை பண்ணுவாரு, தொழில தடை பண்ணுவாரு, எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் கொடுப்பாரு. தோஷத்தை காரணக்கூடிய ராகுங்க. ராகு வந்து ஒரு மனுஷனை எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கடைசியில பிடிக்குங்க. கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு துன்பத்தை கொடுத்து ஒரு மனிதனை அப்படியே கொல்லாம கொன்னு கடைசியில இன்பத்தை கொடுக்குங்க. நீ கேட்டு பாருங்க, கேது புத்தி வந்தாலோ, ஆக்சுவலி இதுல கேது புத்தி மட்டும் தான் வரும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கேது திசை வராது. நீங்க கேளுங்க, சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆமாங்கப்பா, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசி. இப்ப பாருங்க, இது மாதிரி கடன், பகை, எதிரி, வீடு, இடத்துல, பூமியில தடங்கள், வேலை எல்லாமே வீட்டுல இருக்குது. நிறைய பேர் கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. திருமணத்துல நிறைய பேர் பிரேக்க கொடுத்துச்சு தெரியுமா? திருமணத்திலையும் வீட்லயும் இடத்துலையும் நிறைய சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, உடம்பு ஆரோக்கியம், வயிறு சம்பந்த தொந்தரவுகள் கேட்டு பாருங்க, மறுப்பே சொல்ல மாட்டாங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, ஒரு குழப்பத்துல இருக்கிறேங்க அப்படிம்பாங்க. இப்ப எல்லாமே பாருங்க, இந்த யோகமானது என்ன செய்யும் தெரியுமா? ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குது நான் சொல்றேன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எல்லா கிரகமும் இங்கிட்டு இருந்துச்சு ரிவர்ஸ். இப்ப எல்லாமே ராகுவை தாண்டி கிளம்பிருச்சு. ராகு விட்டு கிளம்பிட்டா யோகமா மாறிடும். கும்பத்தை விட்டு எல்லா கிரகமும் போகுதுங்க. போகும்போது சுக்கிரனுடைய சாரத்துல இந்த கேது நிக்கிறாருங்க. நட்பு கிரகம் சுக்கிரனுங்க. எப்போதுமே சுக்கிரனுடைய கிரகத்தை அந்த கேது இருந்தா நல்ல யோகத்தை மட்டும் தான் அங்க கொடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் போய் உச்சமாய் உங்க ராசியை பார்க்க போறாரு. நான் ஏன் நல்லது நடக்குங்கிறேன், மேக்சிமம் 2-3 மாசத்துல பயங்கரமான யோகத்துக்கு நீங்க போயிருவீங்க தெரியுமா? சுக்கிரன் போய் உச்சமாயி சனி சுக்கிரன் இணைஞ்சு உங்க ராசியை பார்க்கும். காரணம் இல்லாம, ஒரு ரீசன் இல்லாம ஒருத்தருக்கு நல்லது நம்ம சொல்ல முடியாது. ஒரு காரணம் வேணும்ல. இப்ப பாருங்க, வருமானத்தை காட்டுறது சுக்கிரன் தான். உங்களுக்கு கன்னி ராசில இருந்து 2வது ராசி துலா ராசி. அடுத்து 9ஆம் இடங்கிறது என்னன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் பாருங்க. அப்ப எதிர்பாராத ஏதோ ஒரு உதவி, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இறைவன் கொடுக்க போறாரு, அது நல்லதா எடுத்துங்க. இப்ப பாருங்க, பணம் பொருள் எங்காச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா பணம் பொருள் நகை இப்ப வரும். நீங்க எடுத்துக்க. நகை வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது எல்லாமே கன்னி ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஒரு 2-3 மாசத்துக்குள்ள பாருங்க, இது நடக்கலாம். திருப்பி கேளுங்க, கண்டிப்பா வேலை செய்யும். ஜாதகத்துல அதுக்கான நேரம் உங்களுக்கு ஜாதகத்துல தசாபதி இருக்கணும், அப்பதான் வேலை செய்யும். இதை சொன்ன உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கான்னு செக் பண்ணுங்க, கண்டிப்பா உண்டு. அம்மா சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பூரி சொத்து கண்டிப்பா வழக்கு இருக்கணும். இல்லைன்னா வண்டி வாகன செலவு பண்ணிருப்பீங்க, வாகனத்தை கடுமையான செலவு பண்ணிருப்பீங்க, வீட்டுல கடுமையான பணத்தை போட்டிருப்பீங்க, மனைவி கிட்ட, கணவர்கிட்ட, நண்பர்கிட்ட, கூட்டாளிட்ட எதிரி பகை நீங்க பார்த்திருப்பீங்க. கேட்டு பாருங்க, 2 மாசமா இருக்காது மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவார் ஆமான்னு. இப்ப இருக்காதுங்க. எல்லா கிரகம் கேது அப்படியே ஃபுல்லா லாக் பண்ணிட்டாரு. அப்ப யாருக்கு கேது யோகமா இருக்கா அவங்க எல்லாருக்கும் செம்மையா இருக்குமா? கணவன் மனைவி பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வீடு பிரச்சனை, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாங்குறது, சொத்து வாங்குறது எல்லாமே யோகத்தை அழகா ஆரம்பிச்சு கொடுக்குறாரு. கெட்டது இல்லை, நல்லது இருக்கு. அப்ப நீங்க எடுத்துக்க நீங்க ரெடியா? வீடா, வண்டியா, வாங்காம பூமியா வாங்கி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப செலவு பண்ணுவீங்க.
நடக்கும் உங்க வாழ்க்கையில. இதான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க கேட்டுக்குங்க, கேட்டு பாருங்க. கடனும் நம்ம கடன் இல்லாம வாழணும், பகை இல்லாம வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி லாபம் வரும், காசு பணம் வரணும். 3 மாசம் 4 மாசம் உங்க மனசுக்குள்ள இதான் ஓடும். இதான் நடக்க போகுது. இப்ப வேலை கிடைக்காதெல்லாம் சூப்பரான வேலை, வேலை பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும் பாருங்க. எதிரே பார்த்துக்க முடியாது வேலை சூப்பரா வரும் பாருங்க, கைக்கூடி வரும் பாருங்க. ஒரு பெரிய லெவல்ல வேலை உதவிகள் நீங்க போக போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது பாருங்க. இது நடக்கும் பாருங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரிவிட்டே கண்டிப்பா பாருங்க. வெளியூர்ல வேலை வேற மாற்றத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, விசா பிரச்சனை, வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவரும் இருந்தால் இந்த ராகுக்கு இது 12 இருக்கனால வெளிநாட்டுல வெளியூர்ல யோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒண்ணு வீடு கட்ட வைப்பாரு, வெளிநாடு யோகத்தை வைப்பாரு, வெளியூர் யோகத்தை. இந்த கால சர்ப்ப யோகம் இப்படிதான் கன்னிராசியை மனசுக்குள்ள தூண்டும். நீங்க வெளியில போகணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க. கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் கன்னிராசி இருந்து கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. கடன் இருக்காது, பகை இருக்க, நிறைய படிப்புகள் இல்ல, நிறைய பேருக்கு அரசாங்க வேலையை முயற்சி பண்ணி பாருங்க. அரசாங்க வேலை தூரத்துல கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க. உங்க லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருக்கணும். ஏன்னா இனிமே சூரியன் வந்து உச்சமாக பாரு, திடீர்னு அரசாங்க வேலை கொடுத்துருவாரு 2-3 மாசத்துல. நீங்க எடுத்துக்கங்க. காலசர்ப்ப யோகம் நல்லா இருந்தா, லக்கணத்தை சூரிய தொடர்பு இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல நீங்க பெரிய அளவுக்கு போறீங்க பாருங்க. திடீர் லாட்டரியும் அடிக்கும் பாருங்க. இப்ப கன்னிராசியை பொறுத்தவரை கண்டிப்பா 100% கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பதம் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு உண்டு உண்டு, இருக்கு இருக்கு, எடுத்துக்குங்க. வெற்றி தான், தோல்வி கிடையாது. கன்னிராசிக்கு நல்ல ஒரு மாற்றம். கமிஷன் வியாபாரம், மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், நெருப்பு சார்ந்த வேலை, இதெல்லாம் சூப்பரா. கட்டிடத்துறை பட்டை கிளப்புவீங்க. டிரைவர் வேலை பார்க்குறவங்க, உணவு கலையில உள்ளவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, எல்லாத்துக்கும் சொல்றேன் செம்மையா இருக்கு. ITF எல்லாம் பயங்கரமா களை கட்டி பறப்பீங்க. இந்த கால சர்ப்ப யோகம் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கலாமா? முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க. பயப்படவே பயப்படாதீங்க. எது வந்தாலும் பயப்படாதீங்க. என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை வாங்கினா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திரம் தான். ஏன்னா கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வேலை, தொழில், நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனக்குழப்பத்தில் நிறைய ஆளாகிட்டீங்க. பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இருக்கான முடியல. இது யார் ஜாத தசாபதி சரியில்லை நீங்க கேட்டு பாருங்க. உத்திரத்துல பாருங்க சொல்லுவாங்க. நண்பர்களோ, கூட்டாளியோ, திருமண வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, ஒரு குழப்பமோ, வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதோ, வேலை கிடைக்காம அலைகிறது, எல்லாமே கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திரம் தான். இப்ப சூப்பரான வேலை கொடுப்பார், ப்ரமோஷனா கொடுப்பார், பெரிய லெவலில் கொடுப்பார். கடன் பிரச்சனை இருக்காது, விசா பிரச்சனை இருக்காது, தொழில் உத்திரம் நல்ல ஒரு மாற்றம் வரும். பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்குறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. குழந்தை பாக்கியதான அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா தேடி வரும் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து அஸ்தம். ஆசை ஆசை, எப்படி ஆசை ஆசை, கற்பனை கற்பனை, உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு விஷயம் நடக்க போதுனா உங்க முன்னாடியே மனசுக்குள்ள ஓடும் பாருங்க. அதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். உங்களுடைய மைண்ட அழகா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்படியே கேட்ச் பண்ணிடுவாங்க. இவர்தான் இதையே ஆசைப்படுறாங்க அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கற்பனை, கலை, ஆசை, திறமை எல்லாமே நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றி தான். தோல்வியே கிடையாது. அஸ்தத்துல பிறந்துட்டாவே அற்புதமா வாழ போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புல ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம் கண்டிப்பா உண்டு. வேலை, உத்தியோகம் உண்டு, படிப்பு, கல்வி உண்டு, நல்ல ஒரு மாற்றம் தொழில தேடி வருது. கண்ணீரா அது அஸ்தல் பிறகு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. செம்மையா வாழ போறீங்க. பார்த்து அடுத்து பார்த்தா சித்திரையில பிறந்தாங்க. பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். சித்திரையில பிறந்துட்டாவே பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. கேரட்டு கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான டேலண்ட், அறிவான குணம் எல்லாமே இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. சித்திரையில பிறந்தவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வேலை, உத்தியோகம், வருமானம், பொருளாதார இன்கம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சித்திரையில பிறந்தவங்க இனிமே கஷ்டப்பட மாட்டாங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் மட்டும் தான் வரும். இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புல ஒரு மாற்றம் போறது, தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. சித்திரத்துல எல்லாம் யாரு பிறந்தாலும் சரி பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. கட்டிடத்துறை, கலை ஃபீல்டு, ஆசைப்பட்ட அடையக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும்.